வேட்பாளர் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க. யார்? ஜெயலலிதா. விஜயகாந்த் வருகைக்கால மறுபடியும் வேட்பாளர்கள்லாம் வந்து மறுபரிசீலனை செய்யப்பட்டு மறுபடியும் வந்து தொகுதிகள்லாம் வந்து புதுசாக வந்து 41 சீட்டு கொடுத்து 29 ஜெயிச்சாங்க. அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை மறுபடியும் வந்து வாபஸ் வாங்க வச்சாங்க. அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதான் இப்போ பாண்டிச்சேரியில் பெரிய விஜய்க்காக நடந்தால் தமிழகத்தில் அது எதிரொலிக்கும். இந்த இடத்துல வந்து ஜோஸ் மார்ட்டினுடைய கட்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரக்கூடாது. இப்போதான் தொடங்கியிருக்காரு. தொடங்கின வேகத்தில் என்டிஏ கூட்டணிக்குள்ள இப்படி வந்து கூட்டணி வச்சு நீங்கள் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தரக்கூடாதுன்னு ரங்கசாமி நினைக்கிறார். அறுதிப்பெரும்பான்மை பெறுவதற்கு 16 தான் வேணுங்கும் போது கூட்டணி ஆட்சியை நீங்கள் மறைமுகமாக வலியுறுத்துறீங்க. ஏற்கனவே கூட்டணி ஆட்சியில் உங்களோட நிறைய பாடுபட்டிருக்கேன் போன முறையே, அதனால வந்து இந்த முறை அது வேணாமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. விஜய் வந்து உள்ளே வந்தால் வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் வெற்றி வாய்ப்பு இருந்தால் கூட அப்படி ஒரு டிமாண்ட் இருக்கு, எனக்கு துணை முதல்வர் கொடு அப்படின்னா நான் முன்னாடி இது பண்ணுறேன், நீ 2.5 வருஷம் நான் பண்ணுறேன், நீ 2.5 வருஷம் பண்ணுங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து அந்த பேச்சை வந்து எடப்பாடி விரும்பலை. விஜய்க்கு என்ன நினைக்கிறாரு, எடப்பாடி ஒரு பெரிய வேல்யூவான தலைவர் இல்லை, அதனால் அவரை வந்து நான் அப்படி ஏற்றுக்க முடியாது, நானே முதல்வருக்கு கேண்டிடேட் தான் நான் அப்படிங்கிறதா முதல்ல அவருடைய தலைக்குள்ளேயே அப்படி தான் இருந்துச்சு. ரங்கசாமி வந்து இப்போ விஜயோடு போனால் என்ன லாபம் அதான் பார்ப்பார். இவங்களோட டாமினேஷன்லேருந்து வெளியே வந்துடலாம், என்டிஏ டாமினேஷன்லேருந்து அப்படி நினைப்பார். அப்படி ஒருவேளை அதுதான் அந்த ஒரு கணக்கு தான் போயிட்டுருக்கு. அது வந்து பார்ப்போம். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் விஜய் வந்து வருவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் சுத்தமாக இல்லை என்று உறுதிபட சொல்லியிருந்தேன் கடந்த நிகழ்ச்சியில். ஆனால் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ரங்கசாமி அவர்களுடைய அந்த அணியில் விஜயை கொண்டு சேர்க்க முயற்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், அதாவது ஆதவ அர்ஜுனுடைய மைத்துனர், அவர் வந்து ரொம்ப மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அதில் வந்து என்ன, அங்கே ரங்கசாமி வந்து அதற்கு சம்மதிப்பாரா? ஏன்னா அவர் வந்து என்டிஏ பார்ப்பாரா, பாரதிய ஜனதா கூட்டணி பார்ப்பாரா, விஜயை பார்ப்பாரா? இல்லை, இப்போ என்ன உண்மையிலே நிலைமை என்னென்னா, அதாவது ஜோஸ் மார்ட்டினுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஒரு தகராறு, வாய்க்கா சண்டை இருக்குது. ஏன்னா ஜோஸ் மார்ட்டினுடைய தங்கச்சியை வந்து டெய்ஸியை தான் ஆதவ அர்ஜுனா கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அங்கேருந்து மார்ட்டினுடைய லாட்ரி வியாபாரத்திலேருந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் கையாடலோ இல்லை வேறு வகையில் அவரை வந்து வேறு மாதிரியாக பண்ணிட்டதாகவோ சொல்கிறாங்க. விட வந்து இன்னொரு உறவு எப்படின்னா, திலகவதி முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்கல்ல, அவர்களுடைய சகோதரருடைய மகன் தான் ஆதவ அர்ஜுனா. அது சரி, அதுக்கும் இது அவங்களுக்குடைய மைத்துனருங்கிற பஞ்சாயத்து தான். அது தாண்டி ஜோஸ் மார்ட்டின் வந்து என்ன சொல்கிறார், என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்காருங்க புதுச்சேரியில். அப்போது என்டிஏ கூட்டணியில் வரும்போது ஜோஸ் மார்ட்டினுக்கு நீங்கள் வந்து இந்தளவுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுங்கிறத அவர் வந்து ரங்கசாமி வந்து வலியுறுத்துகிறார். இன்னொன்று, மாநில அந்தஸ்து நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இப்போது இதெல்லாம் ஒரு சின்ன காரணமாக வச்சுக்கிட்டு ரங்கசாமி இன்னும் கேட்கல, எப்பொழுதோ கேட்குறாரு. இப்போ வந்து அதை வந்து ரொம்ப தீவிரமாக சொல்கிறார். சொல்கிறது மட்டும் இல்லாமல் மொத்தமே 30 சீட். அதில் ஒரு விஷயம் இருக்குது சார். பாண்டிச்சேரி வந்து மாநிலமாக ஆகிற பொழுது அருகில் இருக்கிற திண்டிவனம், விழுப்புரம், கடலூர், இந்த பகுதி, மரக்கான அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விதமான பாதி வளர்ச்சியில் இருந்து எங்கே போயிடுமே. இல்லை, அதுதான் அவரை வந்து அதாவது பக்கத்தில் வந்து ஒரு நகரம் இருக்குன்னா, இப்போ என்ன சொல்கிறேன், இங்கே வந்து கன்னியாகுமரியில் இருக்கவங்க வந்து இங்கே சென்னைக்கு எப்படி வரணுமோ அதே மாதிரி அங்கே பக்கத்தில் மரக்காணம் போன்ற திண்டிவனம் போன்றவரெல்லாம் வந்து நேரடியாக பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே போனால் வந்து பாண்டிச்சேரியோட வளர்ச்சி வந்து இவர்களை தாண்டி பக்கத்தில் இருக்கும். இப்போ நிறைய பேர் காரைக்காலில் இருக்கவங்க கூட வந்து பாண்டிச்சேரியில் தான் வேலைக்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு தான் வராங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு காரைக்கால் உள்ளவங்க வந்து அருகில் இருக்க மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போகிறாங்க, பந்தநல்லூர், செவனர கோயில், கடலூரில் இருக்கவங்க போகிறாங்க, கடலூர் இருக்கவங்க பூரா பாண்டிச்சேரியில் வேலை பார்க்குறாங்க. அது மாதிரியான பாண்டிச்சேரிக்கும் அந்த பக்கத்தில் இருக்க சில ஊர்களுடைய மாவட்டங்களுடைய பாதிப்பு அங்கே பாண்டிச்சேரிக்கு இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து ஜோஸ் மார்ட்டினுடைய கட்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரக்கூடாது. இப்போ தான் தொடங்கியிருக்காரு. தொடங்கின வேகத்தில் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இப்படி வந்து கூட்டணி வச்சு நீங்கள் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தரக்கூடாதுன்னு ரங்கசாமி நினைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் நெருங்கி வருகிறார், விஜயோட வந்து சேர்ந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்ட மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ஜோஸ் மார்ட்டினுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து ஒன்று இணைந்து செஞ்சிட முடியுமா அப்படி. ஏன்னா என்டிஏ கூட்டணியில் மொத்தம் இருக்க 30 தொகுதியில் 16 தொகுதி வின் பண்ணி ஆகணும். அந்த 16 தொகுதி மட்டும்தான் ரங்கசாமி கொடுக்குறாங்க.
16 நின்று 16 ஜெயிக்க முடியாது. அப்போ கூட்டணி ஆட்சி மட்டும் தான் வரணும் அப்படிங்கிறதான் மறைமுகமாக வந்து என்டிஏ கூட்டணி வந்து பாஜக வந்து வலியுறுத்துகிறது. அப்போது 30ல் 16 போக மிச்சம் இருக்க இதில் அதில் வந்து 14 சீட்டு வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க, பாஜக எடுத்துக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற சீட்டில் வந்து அதிமுகவுக்கும் இவருக்கும் இந்த ஜோஸ் மார்ட்டினுக்கும் தரதா பேச்சு. அதில் ரங்கசாமி தொகுதி, தட்டாஞ்சாவடி தொகுதி, இந்திரா நகர், இந்த தொகுதியெலாம் வந்து ரொம்ப வலுவான தொகுதிகள். அதே போல் பார்த்தீங்கன்னா அரியாங்குப்பம், இது போன்ற தொகுதிகள்லாம் வந்து அவருக்கு வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள். வெற்றி தான் ரைட். ஆனால் 16 நின்று 16 வெற்றி பெற முடியாதுல்ல, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா 16 தொகுதி இருந்தால் ஜெயிச்சா தான் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியும். நீங்கள் பாண்டிச்சேரி நகரத்தை மட்டும் பார்க்குறீங்க. காரைக்கால் 6 தொகுதி இருக்குங்கல்ல, அந்த 6 தொகுதி லீடிங் வந்து ரங்கசாமி எடுக்கிறார். இல்லை, எப்படி பார்த்தாலும் 16க்கு 16 வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் அப்படி நடந்ததாக வரலாறே இல்லை. ஏன்னா அதனால் அவர் வந்து இப்போ 20 சீட்டில் நின்னாருன்னா 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு 16 சீட்டு தான் தருவீங்க அப்படின்னா அது வந்து நீ அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு 16 தான் வேணுங்கும் போது கூட்டணி ஆட்சியை நீங்கள் மறைமுகமாக வலியுறுத்துறீங்க. ஏற்கனவே கூட்டணி ஆட்சியில் உங்களோட நிறைய பாடுபட்டிருக்கேன் போன முறையே, அதனால் வந்து இந்த முறை அது வேணாமே அப்படின்னு அவர் நினைக்கிறார் இப்போது. அதனால தான் வந்து அவருக்கு வேறு திமுகவோடு போக முடியாது. ஆனால் இப்போ விஜயோடு போகிறதுக்கான வாய்ப்புகளே அவர் வந்து இப்போது சாதகமாக யோசிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கான சூழலும் இருக்கிறது. ஆனால் இதே கூட்டணி விவகாரத்தை தான் எடப்பாடிட்டையும் வந்து பாஜக வலியுறுத்துகிறது. ஏன்னா அமித்ஷாவும் மோடியும் பேசும்போதெல்லாம் வந்து எடப்பாடி பேரே சொல்கிறதில்ல. அப்போது நீங்கள் வந்து 120 சீட்டுக்கு அவரை வந்து இப்போ என்டிஏல வந்து விஜயை கொண்டு வரணும்னு வற்புறுத்துறதும் நிர்பந்தப்படுத்துவதுமே அதான். துணை முதல்வராக கொடுத்துருங்க பண்ணி. அவர்கள் பேரை சொல்லவில்லை என்றாலும் இங்கே தலைமை வந்து எடப்பாடி தலைமை இருக்கலாம். ஆனால் அவங்க 120 சீட்டு தான் நிற்க வைப்போம்னு சொன்னால் எப்படி? பாண்டிச்சேரியில் எப்படி 16 சீட்டு தான் தருவேங்கிற மாதிரி உங்களுக்கு 120 சீட்டு தான். எங்களுக்கு அவருக்கு 60 கொடுங்க, எனக்கு 40 கொடுங்க, 60 40 100 ஆச்சு. நீ 120 நிற்க, மிச்சம் இருக்க 14 சீட்டு அவர் யாருக்காக கொடுங்கன்னு போகிறோன்னா அவன் எப்படி கொடுப்பார் அவர்? அப்போ அதுக்கான அவங்க தொகுதியில் குறைச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. பாஜகவும் விஜயையும் கொண்டு வந்தால் இது மாதிரியான இருக்கும்போது விஜய் வந்து இதை வந்து மறைமுகமாக திமுகவுக்கு சாதகமான அம்சமாக மாறுகிறது. 133 தொகுதிகளில் 135 தொகுதிகளில் அதிமுக ஏற்கனவே நின்ற வரலாறு இருக்கின்றது. ஒருவேளை அந்த கட்டத்துக்கு ஒன்று போய் வைத்தா அதிமுகவை? இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அன்றைய சூழலில் வந்து வெற்றி வாய்ப்பு இருந்தது, அதனால் இது பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி நிகழ்தகவு மாதிரி இருக்குது. இப்போ ப்ராபபிலிட்டி இருக்குது, வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா விஜய் வந்து உள்ளே வந்தால் வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் வெற்றி வாய்ப்பு இருந்தால் கூட அப்படி ஒரு டிமாண்ட் இருக்குது, எனக்கு துணை முதல்வர் கொடு அப்படின்னா நான் முன்னாடி இது பண்ணுறேன், நான் 2.5 வருஷம் நான் பண்ணுறேன், நீ 2.5 வருஷம் பண்ணுங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து அந்த பேச்சை வந்து எடப்பாடி விரும்பலை. இல்லை சார், இந்த டீலிங் வந்து ஏற்கனவே அருகில் இருக்கிற ஆந்திராவில் பவன் கல்யாணம்னு சந்திரபாபு நாயுடு அழகாக டீலிங் போட்டாங்க இல்லைங்களா? அவ்வளவு அழகாக போட்டாங்க. இப்போ விஜய் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அதாவது ஒரு வளர்கிற கட்சி என்ன பண்ணியிருக்கணும் நீங்களே சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பலமுறை ஆட்சி அமைத்த கட்சி அதிமுக. நாம் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம இன்னும் நிரூபிக்கவே இல்லை, நமக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குன்னு தெரியல. ஒருவேளை வந்து அருகில் இருக்கிற அந்த ரிசல்ட் கூட நமக்கு வந்து அப்படி இல்லை. அவர் நினைக்கிறார் சந்திரபாபு நாயுடு வந்து ஏன் பவன் கல்யாண் வந்து துணை முதல்வராக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறாருன்னா அவர்கிட்ட சந்திரபாபு நாயுடு வந்து தனியாகவே என்டிஆருக்கு பிறகு தனியாகவே கோலை வச்சு முதலமைச்சராக இருந்து காமிச்சிருக்காரு. இவர் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு 10 தோல்விகளை சந்தித்திருக்காரே தவிர இவராக சொந்தமாக வந்து வெற்றி பெறல. அதனால் விஜய் என்ன நினைக்கிறாரு, எடப்பாடிக்கு வந்து அந்தளவு செல்வாக்கு இல்லை. தெலுங்கு தேசங்கிறது என்டிஆர் ஆரம்பித்த கட்சி தான், அந்த கட்சியில் தான் வந்து இப்போ சொல்ல வரேன். இன்னைக்கு பயணம் பண்ணுறாரு சந்திரபாபு நாயுடு. அதான் என்டிஆருக்கு பிறகு தானாகவே நிறைய தேர்தல்கள் 2-3 தேர்தல்களில் தானாக முதல்வராகவே ஆயிட்டார். இவர் அந்த மாதிரி முதல்வராக ஒருக்கா கூட நிரூபிக்கல எடப்பாடி அவர்கள். என்டிஆர் இருக்கிறப்பவே அந்த லாபி ஆரம்பிச்சிட்டாரு. அதான் சொல்கிறேன், இப்போ இவங்க ஆரம்பிக்க முடியாது. ஜெயலலிதா இருக்கும்போது யாருமே லாபி பண்ண முடியாது. என்ன சசிகலா அம்மையார்ட்டே வந்து ஊர்து போய் வாங்கினாருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. அப்படிங்கும்போது இவருக்கு தனி செல்வாக்கில் இவர் எதுவும் செஞ்சிடல. அப்போ விஜய்க்கு என்ன நினைக்கிறாரு, எடப்பாடி ஒரு பெரிய வேல்யூவான தலைவர் இல்லை, அதனால் அவரை வந்து நான் அப்படி ஏற்றுக்க முடியாது, நானே முதல்வர் கேண்டிடேட் தான் நான் அப்படிங்கிறது தான் முதல்ல அவருடைய தலைக்குள்ளேயே அப்படி தான் இருந்துச்சு, நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது. இப்போ ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா வேறு விதமான வந்து கணக்குகள், அதாவது ஒவ்வொரு பெரிய வந்து பரவலாக இருக்கிற சமூக வாக்குகள் இருக்குல்ல, அந்த கணக்குகள் இருக்குல்ல, அந்த கணக்குகள் அடிப்படையிலையும் ஒரு வட்டாரத்தில் இருக்கிற சமூக வாக்குகளின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து லீடு எடுக்கிறாரு, ஈவனாக லீடு எடுக்கிறாரு.
அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நிகராக லீடு எடுக்கிறாரு. அதனால தான் விஜய் வேணாங்கிறாரு. அந்த பேச்சையும் இப்போ வந்து இல்ல சொல்லப்படுகிறது. அது வந்து அவர் பேசி தான் ஆகணும். தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு எடப்பாடி அவர்கள். இல்ல சார். இல்ல உண்மையும் கூட தான். நான் அதான் சொல்ல இதுக்கு வரேன். முன்னாடி பேசுனது எப்படின்னா, உண்மைதான், உண்மைதான். விஜய் அது வந்து வந்தா இல்ல நல்லது. இப்ப இருக்க சர்வே ரிப்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு எடப்பாடிக்கு வந்து சாதகமான அம்சமா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல. இன்னைக்கு வந்து முக்குலத்தோர் ஓட்டு இல்லாது முதல்ல வராது ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் அப்படி சொன்னா கூட, இன்னைக்கு வந்து டிடிவி எல்லாம் கூட இருக்கிறதுனால, இப்படி இருந்தா கூட எடப்பாடிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஆர்வி உதயகுமார் போன்றவர்கள், ராஜன் செல்வா போன்றவர்கள்லாம் வந்து அங்க வந்து ஒரு ஒரு வோட் பேங்க உருவாக்கியிருக்காங்க. திமுக பக்கம் ஓபிஎஸ் போயிட்டதுனால வந்து முக்குலத்தோர் வாக்குகள் வந்து அப்படிலாம் ஒன்றும் சிதறிலாம் போயிடல. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் சார். கேஎன் நேரு வந்து திருச்சியில வந்து ஆளுமை தான். எந்த விதமான நல்ல அது பார்த்தீங்கன்னா, எதிரில இருக்கிற எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா, அவரு விராலிமலையில போய் நிற்பாரா? அங்க வந்து போய் நின்னு ஜெயிப்பாரா? விஜய் போய் நிக்க முடியுமா? இல்ல ஸ்டாலின் போய் நிக்க முடியுமா விராலிமலையில? அங்க யாருமே நிக்க முடியாது. அதுக்கு இங்க கள நிலவரம் என்னன்னா, விஜய் பாஸ்கர் தான் ஜெயிப்பார். இல்ல அதான் அது விஜய் சூழல் பாஸ்கர் இல்ல விஜய் பாஸ்கர் எப்படி ஜெயிப்பார்னா, அவர் தொகுதிக்கு நிறைய வந்து பண்ணியிருக்காரு அவரு. நெறைய செஞ்சிட்டு இருக்காரு. ஆமா. ஏன்னா அதே போல அதிமுகல வந்து தொகுதிகள் இருக்குல்ல. ஒரு 60 தொகுதி, 70 தொகுதி இருக்குங்கள. இந்த 70 தொகுதியில வந்து நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இவர்கள வந்து எந்த விதத்திலயும் வெல்லவே முடியாது. இப்ப வேலுமணி இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. தங்கமணி இருக்காரு. கேபி முனுசாமி இருக்காரு. சிவி சண்முகம் இருக்காரு. சம்பத் இருக்காரு. இவர்கள்லாம் வந்து நட்சத்திர வேட்பாளர்கள். இவங்கள வந்து கரெக்ட். நீங்க இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது களச்சூழல் ஒண்ணு இருக்குல்ல. இல்ல, நீங்க அது அது ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரே தோத்துருக்காங்க. இல்ல அது சார். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் 2021 அடிப்படைலாம் சொல்றேன். இன்னைக்கு வந்து அதே ஒரு திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதே போல ஏபே வேலு, சேகர் பாபு, அதே போல துரைமுருகன். என்ன துரைமுருகன் இந்த முறை கொஞ்சம் கொஞ்சம் டஃப்னு சொல்றாங்க. ஆமா, ஆமா. அதுல இல்ல இருந்து மீண்டு வருவார். நட்சத்திர வேட்பாளர் பத்தி இன்னொரு முறை தனியா பேசுவோம். ஒவ்வொருத்தருக்குமான நிறைய நிறைய எங்க டிராபேக்ஸ் என்னென்ன இருக்கு. இப்போ நீ பொன்முடி இப்போ கௌதம சிகாமணி அவருடைய பையனான பிரச்சனைக்கு பிறகு பொன்முடியே வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவாராங்கிறது இருக்கு. ஆமாம் ஒவ்வொருத்தருக்குமான பிரச்சனைகள் இருக்கு நிறையா இருக்கு. அப்படி தனித்தனியாக ஒவ்வொருத்தராக பேசலாம். ஆனால் நட்சத்திர வேட்பாளர் மட்டும் இல்ல. திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான வேட்பாளர் இருப்பார். அவர் ஜெயிப்பார் தொடர்ந்து. அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெயலலிதா மேல சுகவனம் ஜெயிச்சாரு. சார் எம்ஜிஆர் காலத்துல திருவிடைமருத்தூர்ல ராமலிங்கம் தான் வந்து தொடர்ந்து ஜெயிப்பார். சத்யசீலன் தான் தொடர்ந்து ஜெயிப்பார். அந்த சத்யசீலனை வந்து தோற்கடிக்கிறது எம்ஜிஆர் எவ்வளவு முயற்சி பண்றாரு, தோத்து போறாரு. இடைத்தேர்தலில் கூட ஜெயிக்க முடியல. அதை வந்து ஊறி போன ஒரு விஷயம் இருக்குல்ல. சிலருக்கு வந்து உதயசூரியனையும் ரெட்டலையும் பார்த்தா நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன், பக்கத்தில் போனவொடனே ஓட்டு போடுறவங்க நிறையா இருக்காங்க. அது வந்து மாறாத ஒன்று தான். அது சில இடங்களில். ஆனால் இன்றைய இருக்க புதிய ஜென்ரேஷன் வந்துருச்சு. புதிய வாக்காளர்கள் வந்திருக்காங்க நிறையா. அதனால் இன்றைய கள நிலவரம் எப்படி இருக்குன்னா எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை, நல்லபடியாக இருக்குன்னா சொல்ல முடியாது. ஆனால் எடப்பாடிக்கு வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்கிறதுனால ஆரம்பத்தில் ஒரு மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து கம்மியாக தோற்றுருவாங்க அப்படிங்கிறது இருந்தது போக, இந்த முறை 2021 66 சீட்டு வாங்கினதை விட கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்கன்னு தான் பார்க்கப்படுகிறது. கள நிலவரம் அப்படி தான் சொல்லுது இப்போவே. ஆனால் விஜய் இல்லாட்டக்கூட விஜய் சேர்ந்தா வந்து உண்மையிலே ஒரு வெரி டஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா திமுக தோல்வியுறக்கூடிய சான்சஸ் கூட இருக்கு. ஒருவேளை அவர்கள் வந்து 23 கட்சிகள் இருக்கு. நம்ம அதையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இல்ல கரெக்ட். ஏற்கனவே வந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து அவர்களும் வந்து மக்கள் முன்பு போறாங்க. திமுகவும் அவங்க வந்து ஒரு அசுர பலத்தோட இருக்கிறாங்க. அந்த அசுர பலத்தை எதிர்கொள்றதுக்கு தான் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும், விஜய் அவர்களும், அதே போல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் தனித்தனி அது அவருக்கான ஓட் பேங்க் வந்து இந்த முறை வந்து குறைஞ்சிரும். ஏன்னா 8% விஜய் வருகையால, விஜயோட வருகையினால விஜய் தனித்து போட்டியிட்டால் இதற்கான வாய்ப்பு வந்து திமுகவுக்கான வாய்ப்பு தான் அதிகரிக்குது. ஏன்னா அவர் வந்து அவர் அந்த ஈகோவை குறைச்சிட்டு இது பண்ணிட்டு அதிமுகவோட கூட்டணிக்குள்ளே வந்தாருன்னா, ஒருவேளை எடப்பாடியும் சரியாக ஒத்துக்கிட்டாருன்னா அது வந்து திமுகவை தோல்வியுறக்கூட செய்யக்கூட முடியும் சில இடங்களில். அதாவது இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஒரு கருத்து கணிப்பு அடிப்படையில் பார்த்தா 114 விஜய் வந்து அதிமுகவோட எடப்பாடி என்டிஏவோட கூட்டணி சேர்ந்தால் எவ்வளோ வருவாங்கன்னா 120லேருந்து 140 சீட்டுக்குள்ளே 130 சீட்டுக்குள்ளே 135க்குள்ளே வருவாங்கன்னு பேசப்படுகிறது. சேர்ந்தால் சேராத பட்சத்தில் திமுக கூட்டணி வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் விஜய் அதிமுக என்டிஏ இல்லாமல் இருந்ததுதான் 116 சீட்டு 110லேருந்து 120 115க்குள்ளே தான் வருவாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அந்த வகையில் எப்படினாலும் அறுதி பெரும்பான்மை குறைஞ்சிரும். அந்த கூட்டணியில் வேல்முருகன் போன்றவருடைய முடிவு தாவாக்கா வந்து அவர்களை வந்து கடலூர், விழுப்புரம் அந்த பக்கத்துல பெரிய பெல்ட் தான் அது. இல்ல அவர் தீர்மானிக்கிறாரு. ஆமா தாவாக்கா தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நெய்வேலி, பண்ருட்டி, வடலூர், கடலூர், குறிஞ்சிப்பாடி இந்த தொகுதியில வந்து வேல்முருகனுடைய அந்த இருக்கலாம். ஆனா அந்த வன்னியருக்கு சமூகம் வந்து அது மூன்றா பிரிஞ்சு கிடக்கு. இப்போ தாவாக்கா வந்தா கூட
பாவம் ராமதாஸ் தனியாகவும் அவங்க இவர் அன்புமணி தனியாகவும் இவரும் வரும்போது இல்ல 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 உங்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து வேறு விதமாக வந்து அவங்க வந்து முடிவெடுப்பாங்க. இல்ல, அது நீ நம்ம முடிவெடுப்பாங்கங்கிற நம்மளோட அசம்ஷன் தானே. அது இல்ல வாழ்க்கை காலம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. அந்த கள சூழல்ல வந்து அப்படிதான் இருக்குது. ரைட் நம்ம இருக்கலாம். அதை நம்ம இருக்கலாம். அதை வந்து இல்ல தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இருக்கலாம். ஆனா அந்த 3 சீட்டோ, அந்த 2 சீட்டோ வந்து ஒரு பெரிய சில நேரங்கள்ல வந்து அப்படி தீர்மானிச்சிருக்கு. ஆமா. ஆனா சில நேரங்கள்ல வந்து ஒரு ஒத்த ஓட்டு ஒரு எம்எல்ஏ கூட சேர்த்து அதனால தான் அவர் தீர்மானிச்சிருக்காரு. வந்து துணிச்சலா பேசுறாரு. பேசுகிறார். ஆனா விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போனா மட்டும் தான் அதெல்லாம் சாத்தியம். அதர்வைஸ் இல்ல இன்னொரு கேள்வி அவர் மீது வந்து கேட்கப்படுகிறது. விளம்பரம் இத்தனை நாள் வந்து அமைதியா இருந்தாரு. வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து எதுவுமே வந்து அவர் அழுத்தம் கொடுக்கவே பேசினாரு சட்டசபையில். ஆனால் வந்து உரிய அழுத்தம், அதாவது நான் வந்து ராஜினாமா செஞ்சிருவேன் அதுக்கு காரணம் அது போன்ற ஒரு மிரட்டல் கொடுக்கவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து திமுக இருக்க கூட்டணி கட்சிகளே கொஞ்சம் பொறாமையில ஒரு மாதிரி பொசுங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா தேமுதிகவுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டிய தேவையில்லை. அதனால தான் வந்து எங்களுக்கு அவங்க நேற்று வந்த கட்சிக்கு வந்து ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டீங்க, அப்போ நாங்கெல்லாம் கூடவே இருக்கிறோமே, அப்போ வந்து எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, எங்களுக்கு அதிகமான இது அந்த ராஜ்யசபா வந்து காங்கிரஸ் கூட கொடுத்துருக்கலாம். ரெண்டு ராஜ்யசபா கொடுக்க வேண்டியது. இல்லை அதுதான் அது 2 கொடுத்துக்கலாமேங்கிறது வேற விஷயம். ஆனால் ஏன் தேமுதிகவுக்கு இந்த முக்கியத்துவம் இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறீங்கிறதா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளவனுக்கும் இருக்குது, இவங்க கம்யூனிஸ்டுகளுக்குமே இருக்குது. ஏன்னா வேலுமுருகன் சீற்றத்துக்கு அது ஒரு காரணம். ஆமாம், ஏன்னா நேற்று வந்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ராஜ்யசபா தரீங்க, எனக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்கலாம், நான் ஒரு ஆள் தானே கேட்குறேன், நான் கட்சியே அவர் மட்டும் தான் இருக்கிற கட்சியில் தவாக்கால கூட இருக்கவர்கள்லாம் இருக்காங்கன்னா கூட அவர் ராஜ்யசபாவுக்கோ இல்லை வேற யாருக்கோ கொடுத்துருந்தா இன்னும் 2 பேருக்கு கொடுத்துருக்க முடியும். பார்க்குறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு சார். இப்போ பாண்டிச்சேரியில் வந்து ஒருவேளை ரங்கசாமி விஜய் அவங்க மூலியமாக அந்த கூட்டணி முடிவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் வேட்பாளர்கள் எல்லாமே இப்போ வந்து அந்த கூட்டணி அறிவிக்கப்பட்ட நிலையிலும் விஜய்க்காக மறுபடியும் மறுசீரப்படும். ஏன்னா இது போல் நடந்திருக்கு 2011 ஜெயலலிதா. அப்படி நடந்தாலும் இல்லை 2011 வேட்பாளர் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க. யார்? ஜெயலலிதா. விஜயகாந்த் வருகைக்கால மறுபடியும் வேட்பாளர்கள்லாம் வந்து மறுபரிசீலனை செய்யப்பட்டு மறுபடியும் வந்து தொகுதிகள்லாம் வந்து புதுசாக வந்து 41 சீட்டு கொடுத்து 29 ஜெயிச்சாங்க. அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை மறுபடியும் வந்து வாபஸ் வாங்க வச்சாங்க. அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ பாண்டிச்சேரியில் பெரிய விஜய்க்காக நடந்தா தமிழகத்தில் அது எதிரொலிக்குமா? இல்லை, தமிழகத்தில் எதிரொலிக்காது. முக்கியமாக வந்து தமிழகத்தில் விட எம்ஜிஆர் வந்து முதல்ல இங்கே வெற்றி பெறுவதற்கு முன்னாடி பாண்டிச்சேரி தான் வெற்றி பெற்றார். அது மாதிரியான சூழல் விஜய்க்கான வாய்ப்புகளை தரும். அப்படி ஒருவேளை கூட்டணி வச்சாங்கன்னா என்டிஏவுக்குன்னு பாஜகவுக்கு பெரிய வேல்யூ இல்லை. ஏன்னா அவங்க வந்து டாமினேட் பண்றாங்கிறது மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு. விஜய் வந்து அங்கே ஆட்சி அமைக்கிறது ஆட்சி அமைக்க முடியாது. ரங்கசாமியை விடுவாரா? இல்லை, விஜயும் ரங்கசாமியும் அவர் துணை முதல்வர்ங்கிற மாதிரியான துணை முதல்வரோ இல்லை ஒரு அமைச்சரவையில கொடுக்கறதுக்கு ஓகே தான் ரங்கசாமியை பொறுத்தவரை. ஏன்னா இவரை வந்து அங்கே போய் துணை முதல்வராக இருக்க போகிறதில்ல விஜய். ரங்கசாமி வந்து இப்போ விஜயோடு போனால் என்ன லாபம் அதான் பார்ப்பார். இவங்களோட டாமினேஷன்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம், என்டிஏ டாமினேஷன்லேருந்து அப்படி நினைப்பார். அப்படி ஒருவேளை அதுதான் அந்த ஒரு கணக்கு தான் போயிட்டு இருக்கு. அது வந்து பார்ப்போம். இந்த ஏப்ரல் 30 தான் வேட்புமனு தாக்கல். ஏப்ரல் 6க்குள்ளே முடிவு பண்ணி ஆகணும். ஏப்ரல் 30க்கு முன்னாடி இப்போ எல்லாமே செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்குள்ளே சரியாயிடும். ஏன்னா தேர்தல் இரண்டு கூட்டணிகள்லையும் ஆமாம் வேட்பாளர் தேர்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போது இங்கே வந்து தனித்து போட்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அங்கே பாண்டிச்சேரியில் வந்து லாஸ்ட்டு அந்த 21ஆம் தேதிக்கு மேலே அந்த நெக்ஸ்ட் வீக்கில் 3rd வீக்கில் அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. பேசி அவங்களுக்கு என்ன தொகுதின்னு பேசுனாங்கன்னா ஒருவேளை அப்படி ஆகலாம். அதுக்குள்ளே வந்து பாஜகவை பொறுத்தவரை எப்பயுமே வந்து பயங்கரமாக கேம் ஆடுவாங்க. அந்த வகையில் ரங்கசாமியை ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் பேசி மிரட்டி ஏதாவது நம்ம கூடவே இருக்கலாம்னு சொல்லி கூட வச்சுருக்கலாம். ஜோஸ் மார்ட்டினை வச்சு சேர்ந்து சொல்ல முடியும். ஏன்னா காலம் எப்படினாலும் பதில் சொல்லும். பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு மட்டும்தான் ஒரு வீட்டில் வாக்கு இருக்கா? அஜித்துக்கு ஓட்டு இல்லையா? ரஜினிகாந்துக்கு ஓட்டு இல்லையா? கமலஹாசனுக்கு ஓட்டு இல்லையா? அந்த கேள்வி இப்போ வந்து 2 நாட்களாக தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. திரையுலகமே அவருக்கு எதிராக தான் பேசும். இப்போ ஏன்னா வந்து விஜயகாந்துக்கு எதிராக நிறைய பேர் வந்து களமிறங்கினார்களோ, சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் இவெல்லாம் எனக்கு விஜயகாந்த்லாம் என்ன தெரியும், நடிக்கவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவுலாம் அவர் டேமேஜ் பண்ணாங்களோ, அதே மாதிரி அவர் விஜய் கூட நடித்தவர்கள் இப்போ டைரக்டர்ஸ் கூட வந்து இப்போது பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அமீர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போது அவர் எப்போதும் பேசுகிறாரு. நிறைய பேர் பார்த்திபன் பேசினார், திரிஷாவுக்கு எதிராக பேசினார். ஏன்னா அவர் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், குந்த வச்சிருக்கலாம். வீட்டில் பார்த்திபன் வந்து அன்னைக்கு வந்து பேசுகிறாரு. ஆனால் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நான் வந்து தமிழர் இல்லை, நான் வந்து நாயுடுகாரு, நான் தெலுங்குகாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயே பேசுகிறார். தெலுங்குல பேசுகிறாரு. அது இப்போ சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. அவர் பேசின பேச்சு. இல்லை, அது எல்லா காலகட்டத்திலையும் வந்து இல்லை சார். இப்போ ஒரு திரைக்கலைஞனுங்கிறப்ப எல்லாருக்குமே பொதுவானவர். நீங்கள் வந்து ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் எடுப்பதோ, ஒரு வந்து நான் ஒரு மொழிக்கான ஒரு பற்றாளங்கிறது நிரூபிப்பதோ,
அது வந்து நீங்கள் வளர்ந்த இடம் இருக்குல்ல, அந்த வளர்ந்த இடத்துக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி தானே. இப்போ பார்த்திபன் பேசின அப்படி பார்த்திபன் திரிஷாவை பற்றி பேசின விஷயத்தில் வந்து பார்த்திபனுக்கு ஆதரவு இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்திபனுடைய பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சை வந்து எப்படி பார்ப்பீங்க? இல்ல அவர் பார்த்திபன் பேசினாலும் கூட அவர் மேல சில சர்ச்சைகள் வரலாம். ஆனா அவர் அரசியலுக்குள்ள இல்ல. அதனால இது வந்து அப்படியே கடந்து போயிரு. இது மாதிரி ரஜினிகாந்தே பேசியிருக்காரு. ஒரு இங்க இருந்து போய் இல்ல பேசினாரு. சார், அவரு அப்ப எல்லாருமே பேசியிருப்பாங்க. அவர் எல்லா என்ன பேசினாரு? காலகட்டத்திலயும். அதாவது என்னை வாழ வைத்தது என்ன தாய்ப்பால், என்னை வளர வைத்து தமிழ்ப்பால் தான் பேசினார் ரஜினிகாந்த். பிறகு முன்னாடி தானே முதல்ல ஆரம்பத்தில் இப்போ கமல் ஒரு இடத்துல பேசுறாரு. முதல்ல ஆரம்பத்தில் வந்து நான் வந்து மலையாளத்துல தான் நான் வெளியே வந்தேன். மலையாளம் தான் எனக்கு வந்து இதா இருந்துச்சு. அப்படிங்கிறதே ஒரு இடத்துல அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அப்புறம். அது ஆரம்ப காலகட்டங்களில் சில இடங்கள்ல வந்து தன்னை மீறி பேசுறது உண்டு. அது வந்து இவங்க அரசியலுக்குள்ள வந்தா தான் அது வந்து எதிர்ப்பாலினத்துக்கு வந்து பெருசா எதிர்ப்பா வருமே தவிர, ஏன்னா பிரகாஷ் ராஜ் இப்போ சீமான் கூட இந்த ஈரோடு கிழக்குல வந்து அருந்ததியர்களை பத்தி பேசுனது தான் பிரச்சனையாச்சு. இவ்வளவு பெரிய பிரச்சனையாகி அவருடைய வாழ்க்கையில இப்படிலாம் பேசலாமான்னு கூட வந்துருச்சு. ஆமா. ஆமா. ஏன்னா திரைக்கலைஞர்கள் வந்து என்ன பேசினாலும் வந்து அப்படியே அடங்கி போயிடும். அரசியலுக்குள்ள பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால தான் பார்த்திபன் வந்து அவர் திரிஷாவுக்கு பேசின அளவுக்கு இது பெரிய அளவுக்கு தாக்கத்தை இல்ல ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். திரைக்கலைஞர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களும் வந்து இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக எப்படி வந்து கருத்துக்களை சொல்றாங்களோ, இந்த மக்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அவர்கள் அந்த உணர்வுகள் வேணும் இல்ல. உணர்வுகள் இருந்தா பேச மாட்டாங்கல்ல. அந்தந்த சூழல்ல எனக்கு இந்த இடத்துல இப்போ ஒரு ஆதாயம் கிடைக்கணும்னா அவங்க அதுக்கு தக்கன பேசிடுறாங்க. ஒரு ஆதாயத்துக்கான பேச்சு. பேசுறதா பேசுறாங்க. அவ்வளவுதான். எனக்கு தெலுங்குல எனக்கு ஒரு பார்த்திபன் பேச்சுக்கும்போது ஆதாயத்துக்கான பேச்சு. எல்லாமே ஆதாயத்தின் அடிப்படையில தான். அவர் வந்து இப்ப அதை பொருட்படுத்த வேணாங்கிறீங்க. அத பெருசா பேச முடியாதுன்றேன். ஏன்னா இது அடுத்த இஷ்யூ வரும்போது அத மறந்துருவாங்க. அதுதான் உலகம். இப்படிதான் இருக்கு. அரசியல்லே அப்படிதான் இருக்கும்போது திரைத்துறையில இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்றுவாங்க அவங்க. நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு இதயம் கணித இணையம். நன்றி. வணக்கம்.